ஆந்திராவில் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகம் போட்ட கணவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவனே மனைவிக்கு எமனான சம்பவத்தில் நடந்தது என்ன? தினமும் லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு வேலைக்கு சென்றதால் மனைவியை கண்மூடித்தனமாக கண்டித்த கணவனை எதிர்த்து நின்றதால் நடத்தையில் சந்தேகப்பட்டு வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவம். ஆந்திராவை உலுக்கிய கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள பாலாஜி நகரைச் சேர்ந்தவர்கள் தேவிடு, துர்கா தம்பதி. சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு பிடெக் படிக்கும் மகன் ஒருவன் இருக்கிறார். ஆரம்பத்தில் அன்பாக நகர்ந்த இவர்களது குடும்ப வாழ்க்கை துர்கா வேலைக்கு சென்ற பின் தலைகீழானது. துணிக்கடையில் சேல்ஸ் கேளாக வேலைக்கு சென்று வந்த துர்கா தினமும் டிப் டாப்பாக புறப்பட்டு செல்வது வழக்கம். அது தேவிடுவுக்கு கடும் ஆத்திரத்தை வரவழைத்தது. துணிக்கடை வேலைக்கு லிப்ஸ்டிக் தேவையா என மனைவியுடன் அடிக்கடி சண்டை போட்டு வந்தார். தோளுக்கு மேல் வளர்ந்த மகன் இருந்தாலும் கண்ணியத்துடன் நடந்து கொண்டதாலும் கணவனின் கண்டிப்பை துர்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் அவரை எதிர்த்து நிற்க அடிக்கடி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை எழுந்துள்ளது. ஒரு கட்டத்தில் மனைவிக்கு வேறு ஒரு ஆளுடன் பழக்கம் இருக்குமோ என்ற சந்தேகத்தில் தினமும் வேலைக்கு செல்லும் பொழுது அவரை ஃபாலோ செய்துள்ளார். அது துர்காவிற்கு தெரிய வர குடும்பத்தில் பெரும் விரிசல் விழுந்துள்ளது. சம்பவத்தன்று நடத்தையை காரணம் காட்டி சண்டை போட்ட தேவிடு கொடூர புத்தியில் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் துர்கா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல செட்டப் செய்துள்ளார். அப்போது துர்காவை தேடிக்கொண்டு அவருக்கு தெரிந்த பெண் ஒருவர் வீட்டிற்கு வந்து நீண்ட நேரம் கத்தியுள்ளார். அதனால் அச்சத்தில் வீட்டில் கதவை உட்புறமாக தாளிட்டுக் கொண்ட தேவிடு ஃப்ரிட்ஜ் பின்னால் போய் ஒளிந்து கொண்டார். இதனால் சந்தேகமடைந்த பெண் துர்காவின் பெற்றோருக்கு தகவல் அளித்து வரவழைத்தார். அவர்களும் வந்து கதவை தட்டியும் தோல்வியை மிஞ்சியது. இதனால் கதவை உடைத்து திறந்து பார்த்த பொழுது தூக்கிட்டு இறந்ததற்கு அடையாளங்களுடன் துர்கா கீழே கிடந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் துர்காவின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அப்பொழுது துர்காவின் கணவர் தேவிடு எங்கே என விசாரிக்க அவருடைய செல்போன், மோட்டார் பைக் வீட்டிலேயே இருந்தன. மேலும் துர்காவின் மரணம் தற்கொலை அல்ல, கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டதற்கான அடையாளம் தெரிவதாக மருத்துவர்களும் அதிர்ச்சி அளித்தனர். இதனால் காணாமல் போன கணவன் தேவிடு மீது போலீசாருக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டது. தொடர்ந்து வீடு முழுவதும் தீவிரமாக தேடிய போலீசார் ஃப்ரிட்ஜ் பின்னால் ஒளிந்திருந்த தேவிடுவை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். மனைவியின் ஒழுக்கம் தொடர்பான சந்தேகத்தில் ஆத்திரமடைந்து அவரை கொலை செய்ததாக தேவிடு ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.